Hi friends, my name is Rama. Welcome to our channel Speaking this ECD. Today I am going to teach you very important and interesting topic in Vocabulary Week Day 18. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். யாராக இருந்தாலும் அதற்கான ஆங்கில வார்த்தைகள் whoever. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். முதலில் வருபவர் பரிசு பெறுவார். அதற்கான ஆங்கில சென்டென்ஸ் whoever comes first will get a prize. செகண்ட் ஒன் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கான ஆங்கில வார்த்தை whatever. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் you can take whatever you like. தேர்ட் ஒன் பார்க்கலாம். மனமார்ந்த வரவேற்பு. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் heartfelt welcome. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். திருமணத்தில் எங்களுக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் we received heartful welcome at the wedding. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். யாராக இருந்தாலும் அதற்கான ஆங்கில வார்த்தைகள் whomever. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம். you can invite whomever you want. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அதற்கான ஆங்கில வார்த்தைகள் whichever. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். எந்த சாலை சென்றாலும் அதே இடத்தை அடைவீர்கள். whichever road you take you will reach the same place. சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். எப்போது வேண்டுமானாலும் அதற்கான ஆங்கில வார்த்தைகள் whenever. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் செல்லும் போதெல்லாம் பரிசுகளை கொண்டு வருவார். whenever he visits he bring gifts. செவன்த் ஒன் பார்க்கலாம். எங்கும். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் wherever. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் எங்கு சென்றாலும் நான் பின்தொடர்வேன். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் ஐ வில் ஃபாலோ whenever you go. எய்த் ஒன் பார்க்கலாம். எனினும். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் however. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் you can do it however you like. நைன்த் ஒன் பார்க்கலாம். அன்பான வரவேற்பு. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் cordial welcome. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி விருந்தினர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. The guest received cordial welcome at the event. லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். அன்பான வரவேற்பு. அதற்கான ஆங்கில வார்த்தைகள் warm welcome. அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் எங்களை அன்புடன் வரவேற்றாள். நாங்கள் அவள் வீட்டிற்கு வந்ததும். அதற்கான ஆங்கில வார்த்தைகள் she gave us a warm welcome when we arrived at her house.